கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நீங்கள் வேதாகமத்தை முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்பினவர்களையும் எழுதியிருக்கிறது, நம்பாதவர்களையும் எழுதியிருக்கிறது. ஆரம்பத்தில் நம்பி முடிவிலே நம்பாமல் போனவர்களையும் எழுதியிருக்கிறது. ஆரம்பத்தில் நம்பாமல் இருந்து கடைசியில் நம்பி வெற்றி பெற்றவர்களையும் வேதம் எழுதியிருக்கிறது. வேதம் சாதகமானதை மாத்திரம் எழுதவில்லை, அவநம்பிக்கையும் எழுதியிருக்கிறது. நம்பிக்கையோடு மாத்திரம் இருந்து வெற்றி பெற்று ஆசீர்வாதம் பெற்றதையும் எழுதியிருக்கிறது. நான் சில வேளையில் இப்படி யோசித்திருக்கிறேன், ஏன் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறது வேதாகமம்? பரிசுத்தத்தையும் எழுதியிருக்கிறது, அசுத்தத்தையும் என்ன செய்திருக்கிறது, எழுதியிருக்கிறது. பாவத்தை குறித்து நமக்கு அறிவித்ததே என்னதுதான், பாவம்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும்னா என்னென்னலாம் பாவம் இருக்குன்னு சொல்லி தந்ததும் என்னதுதான், வேதம் தான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சொல்லி தருவதும் என்னதுதான், வேதம் தான். இல்லைன்னா நமக்கு தெரியாது, இல்லைன்னா நமக்கு ஏதாவது எது தப்பு ரைட்டுன்னு தெரியுமா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதனுடைய பின்னணியம் என்ன போனது, எப்படி முடிவு பெற்றது எல்லாம் எழுதியிருக்கிறது. ஏன் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாக அறிவிக்கிற தேவன், நமக்கு வெளிப்படையாக அறிவிக்கிற தேவன். அப்போ நாமும் அவரிடத்தில் வெளிப்படையாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் அவர் சொல்லுகிறபடியே நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீண் போகாது. நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய நம்பிக்கையை எப்படியெல்லாம் அந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நீங்கள் அதற்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை வருகிற நாட்களிலே கர்த்தர் ஆலோசிக்கவும் திட்டமிடவும் கற்றுக்கொள்ளவும் உதவி செய்வாராக. ஆமென். இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் நான் கடந்து செல்லுகிறேனா, அதை நோக்கி நான் செல்லுகிறேனா? எப்பொழுதுமே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால், நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, நீங்கள் உங்களுடைய நண்பர்களோ மற்றவர்களிடத்திலோ பகிர்ந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன விதமான அடுத்த ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை பகிர்ந்து பாருங்கள். பகிர்ந்து பார்த்து ஒரு மாதத்திலே உங்களுக்கு சில பேச்சுக்கள் எல்லாம் வரும். நாம் பேசினதை வைத்து அதிலே சிலர் சந்தோஷப்பட்டவர்கள் இருப்பார்கள், பொறாமைப்பட்டவர்கள் இருப்பார்கள், அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னே சொல்லி வேலை செய்கிறாலும் இருப்பாங்க. இதெல்லாம் சுற்றி நடக்கும், இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறது, இன்றைக்கும் நம்மளை சுற்றி அப்படி இருக்கிறது. அப்போ நான் எதை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா, ஆண்டவர் செய்கிறவர், ஆண்டவர் நடத்துகிறவர், அவர் செய்ய முடியாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நான் ஏன் என்னை பெருமை பாராட்டாமல் இருக்கிறேன் என்றால், நான் எப்பெல்லாம் அதை செஞ்சுருக்கேனோ, நான் அதை வாங்கி கட்டியிருக்கேன்னு சொல்லலாம். எப்பெல்லாம் அதெல்லாம் நான் போனேன்னா, நான் பண்ணேன், நான் செஞ்சேன், இப்படி பேச ஆரம்பித்த அன்னைக்கு நான் சொல்லி முடித்த 10 நாள் 15 நாளில் எனக்கு அது அவமானத்தை உண்டாக்குவது போல் நடந்திருக்கிறது ஆரம்பத்தில். அதை ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு உணர்த்தினார். அப்போ தான் அன்னையிலிருந்து நான் என்னால் ஒன்றும் அல்ல, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, அது அவருடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நான் இந்த வார்த்தைக்குள்ளே என்னையை நான் கொண்டு வரணும், இந்த வசனத்துக்குள்ளே என்னை நான் கொண்டு வர வேண்டும். என்ன என்று சொன்னால், ஆண்டவரே அவரை நாம் ஏற்றுக்கொள்வதே எதின் அடிப்படையில் தானா, நம்பிக்கையின் அடிப்படையில். நாம் எல்லாரும் ஆண்டவரை நம்பி தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் தத்துரூபமாக நீங்கள் என்னை காண்பது போல நான் உங்களை காண்பது போல யாரும் என்ன செய்யலை, இயேசுவை என்ன செய்யலை, பார்க்கலை. மாம்சத்தில் நாம் பார்க்கவில்லை, ஆவியிலே உணர்கிறோம், ஆவியிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் நாம் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்மை வழி நடத்துகிறது. அப்போ அந்த நம்பிக்கையின்படி அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா.
அதனுடைய அர்த்தம் என்ன? அதை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பதை உணர முடியும். ஆகையினாலே இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து நாம் தொடர்ந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அப்போ எதை பெற்றுக்கொண்டால், எதை அறிந்து கொண்டால், எதை நான் செய்தாக வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது? எப்பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்து என்னை உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டாரோ, அப்போ என்னுடைய சிந்தை மாற வேண்டும், என் கவனம் மாற வேண்டும், என் செயல் மாற வேண்டும். எப்படி சொல்லுறீங்க? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள நீங்கள் நம்புகிறது தேவனாய் இருந்தால். நான் பாரு சர்ச்சைக்கு வரேன், நான் இயேசுவேன்னு கூப்பிடுறேன், கூப்பிடாதவன் நல்லா இருக்கான், கூப்பிடுற நான் எப்படி இருக்கேன்? அவனை விட மோசமாக இருக்கேன். இப்படி யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக பேசுனா பவுல் சொன்னது போல் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் நமக்கு அந்த சிந்தையும் பேச்சும் யோசனையும் என்ன தான் செய்யும்? வரத்தான் செய்யும். ஆனால் அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி பேசுவது பாவிகள் மேல் என்ன செய்கிறதா அர்த்தமா? பொறாமை கொள்வதாக அர்த்தமா? அவர்கள் மீது நாம் பொறாமை கொள்ள வேண்டியதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை பார்க்கும் பொழுது பொறாமைப்பட வேண்டாம். ஆனால் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், என்னை விட அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, அவர்களுடைய தெய்வத்தை விட எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று நீங்கள் யோசித்த அன்றைக்கு அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய சிந்தையை கொஞ்சம் மாற்ற வேண்டும். என்ன மாற்றுதல் என்றால், அவர்களுடைய பொருளை பார்த்தோ, ஆஸ்தியை பார்த்தோ, அந்தஸ்தை பார்த்து அல்ல, அவர்களுடைய தேவன் இப்படி இருப்பார் என்றால் அதை காட்டிலும் என் தேவன் எனக்கு பெரியதாய் செய்வார், எனக்கு நன்மையாய் செய்வார், எனக்கு மிகுந்ததை செய்வார், நேர்த்தியாய் செய்வார், சரியாய் செய்வார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. இந்த 2024ஆவது ஆண்டு முதல்ல உங்கள் சிந்தையை சரிப்படுத்தணும். என்ன சரிப்படுத்தணும்னா, எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக என் ஆண்டவர் யாவையும் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அப்போ அங்கே சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ நாடோறும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அதை மட்டும் சரியாக செஞ்சிரு, உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? இதை நம்ம இந்த 2024ஆவது ஆண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து நம்ம 2024 முடியும் போது அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்ல போகிறோம் தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்தார். 2023ஆவது ஆண்டு வரை நான் தகுதியாக இருந்தும் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 2024ஆவது ஆண்டு உங்களுக்கு அதை கொடுக்கணும்னே சில அதிகாரிகளை ஏற்படுத்துவார். உங்களுக்கு அதை கொடுக்கணும்னே சில உங்களுக்கு மேன்மையான அங்கே யார் இருந்து கையெழுத்து போட்டால் அது ஆகுமோ அப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிறவங்களால் அது ஆயிருக்காது, ஆனால் உங்களுக்காகவே கர்த்தர் காரியத்தை செயல்படுத்துவார். உங்களுக்காகவே அந்த இடத்துல காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படி ஆலயம் கட்டுவதற்கு முயற்சித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் என்ற ஒரு ராஜாவின் இடத்துல போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பு தாழ்பால்களை எல்லாம் முறித்து வெண்கல கதவுகளெல்லாம் உடைத்து அவர் பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். சம்பந்தம் இல்லாத ஆளு, ஆனால் ஆண்டவர் சம்மதப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தடை பண்ணி வைத்திருந்த, தடை பண்ணி கொண்டிருந்த, இதுவரை தடுத்து கொண்டிருந்த உங்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்களை தடுத்து கொண்டிருந்த அந்த எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய செயல்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சரியான முடிவாக கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ஆகையினால நாம் கவனம் செலுத்த வேண்டியது என்ன? நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையின் அடிப்படையில். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது? யோபு சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 4:19 புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? கேள்வி உங்களுக்கு புரியுதா? யோபு சொல்லுகிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உங்களை நம்பி செய்யணும்னு விரும்புகிறார்னா, ஆண்டவர் உங்களை நம்பி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற அதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், யாருக்கு செய்ய வேண்டும் என்றால், புழுதியில் போய் அஸ்திபாரம் போடுற ஆளுக்கு என்ன செய்ய முடியாதான்? புழுதியில் அஸ்திபாரம்னா தெரியுதா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது, மணலின் மேல் ஒருவன் வீடு கட்டினான், ஒருவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினான். கற்பாறையின் மேல் வீடு கட்டினவன் மீது அந்த வெள்ளம் வந்தது, அந்த ஒன்றுமே என்ன செய்யலையாம், சேதப்படுத்தவில்லை. மணலின் மீது வீடு கட்டினவர்கள். ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருந்த வீடும் செயல்பாடுகளும் ஒரு நாளும் என்ன செய்யவில்லையாம், மாறவில்லை. அதைத்தான் அங்கே யோபு சொல்லுகிறார். யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நின்ற வேளையில் அவர் பேசுகிற பேச்சு அதுதான் அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கையின் பேச்சில் அவர் சொல்லுகிறார், யாருக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? புழுதியில் அஸ்திபாரம் போடுற ஆளுக்கு உதவி செய்ய முடியுமா? மண் வீட்டில் போய் வாசம் பண்ண விரும்புகிற ஆளுக்கு போய் உதவி செய்ய முடியுமா? பொட்டு பூச்சால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? அப்போ எனக்கு எதிராக வருகிறத எப்படி நான் அழிக்கணும், எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற காரியங்களை நான் யோசிக்காத நபராக இருப்பேன் என்றால் கர்த்தர் எப்படி என் மீது அந்த காரியங்களை செய்ய முடியும்? அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாம் நம்புகிற காரியத்தை வாக்கிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேளை தடுமாறி கொண்டு இருப்பீர்கள் என்றால், இதுவரைக்கும் உங்களுடைய காரியங்களிலே கவலை அடைந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இப்பொழுது கேட்கிற இந்த வார்த்தையை நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீர்கள் என்பது பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் ஆசீர்வாதமான காரியங்கள் தான். வேத வசனங்கள் முழுவதும் நமக்கானவைகள் தான். அதிலே பல வசனங்கள் ஆலோசனைக்காக இருக்கிறது, பல வசனங்கள் எச்சரிப்புக்காக இருக்கிறது, பல வசனங்கள் இன்ஃபர்மேஷன், சில தகவல்களை தருவதாக இருக்கிறது. முக்கியமான வசனங்கள் கர்த்தர் யார் என்பதை அதிகமாய் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு என்னெல்லாம் செய்வாருங்கிற வாக்கு தத்தங்களும் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இருந்தாலும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு தினமும் சொல்லி ஜெபிப்பதற்கான இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது காலையிலையும் சாயந்தரமும் இடப்பட்ட நேரமும் எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு நாளில் 7 முறை உம்மை என்ன செய்வேன், துதிப்பேன். அந்த நேரம் எல்லாமே இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொன்னீங்களே, ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல் என் நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வீண் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்போம், அவர் மீது பற்றுதலாக இருப்போம். நாம் பயப்படும் காரியம் கர்த்தரோடு கூட அதிகமாய் இருப்பதாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்கான காரியத்தை செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் மாறாத காரியத்தை செய்வார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி கொள்ள வேண்டும். நாடோறும் கர்த்தரை பற்றும் பயம், ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற காரியத்திலே நான் கவனம் செலுத்தி அதிலே சரியாக இருப்பேன் என்றால் அவர் எனக்கு ஒரு நல்ல தீர்வை வைத்திருக்கிறார். அப்போ நான் அதை எப்படி செய்கிறவராய் இருக்கிறேன்? சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்,
22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. நம்பின எதையுமே யாரையுமே நீ கைவிட்டதே இல்லை. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்களும் நானும் நம்புகிறதனுடைய வேகத்தை பொறுத்து, நம்புகிறதனுடைய அளவை பொறுத்து, அடிக்கடி நான் சொல்வதுண்டு, உங்களுடைய கவலையின் அளவை விட கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட வந்தாலே பெரிய விடுதலை உண்டு. எதை விடங்க, இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையின் அளவுக்கு மெஷர் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் கவலையை விட ஒரு பங்கு மேலே ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்தால் உங்கள் கவலை தீர்வது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். அப்போ என் கவலை எவ்வளோ பெருசு அப்படின்னா, அதை விட எது பெருசாக வரணும், அவர் மீது நீங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கை வர வேண்டும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது. 118ஆம் சங்கீதம், மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவரை நம்புறதுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் இன்றைக்கி நிறைய நேரத்தில் அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லும்போது நிறையா நேரம் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆமாம் நம்புகிறேன், ஆனால் உடனே நீங்கள் நம்புகிறேன்னு சொன்ன உடனே ஒரு சோதனை மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்புறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வரும், ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்து விடுகிறோம் என்றால் தடுமாறி விடுகிறோம். இல்லை, கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த முடிவுக்கு நாம் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இருப்பார்களா? 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அப்போ எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு அதில் என்ன ஆசீர்வாதம்? முக்கிய ஆசீர்வாதம் என்ன என்றால் 56ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், தேவனை நம்பி இருக்கிறேன். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதிராக யார் யார் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவனை நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? எந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து என்ன செய்ய முற்பட்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நான் தேவனை நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் உங்களுடைய வாசல்களை அடைத்து கொண்டு, உங்களுடைய ஆசீர்வாத வாசலை அடைத்து கொண்டு, நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை அடைத்து கொண்டு, நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிற, நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீங்க, உங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், ஆனால் கொடுக்க முடியல. நிறைய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக செய்தவைகள் இருக்கலாம். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் தேவனை நம்புகிற அளவை கூட்டுங்கள். நீங்கள் தேவனை மாத்திரமே நம்புங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு மனுஷனும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் எதிராக எழும்பினவர்கள் கூட கர்த்தர் ஆதரவாக மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆகையினாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது? வீண் போகாது. அவர் நம் மீது வைத்த நம்பிக்கை, அவர் நமக்காக செய்திருக்கிற காரியம், அவர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், இதையெல்லாம் எதற்கு என்று சொன்னால், நாம் நம்பி அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டார். நம்மை மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினால தான் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையெல்லாம் என் கூட என்ன செய்து கொள்வேன்? சேர்த்து கொள்வேன். யாரை சேர்த்து கொள்ளப் போகிறார்? அவரை நம்புகிறவர்களை சேர்த்து கொள்ளப் போகிறார். நாம் அவரை நம்புவோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரிடத்தில் பொருத்தனையோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு விசுவாசத்தோடு சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன்? எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்கிறீங்களா? ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பியிருக்கேன், ஆண்டவரே உண்மை ஒருத்தரை தான் நம்பியிருக்கிறேன், நான் உண்மை தான் இனி தொடர்ந்து நம்புவேன், இன்னும் அதிகமாக நம்புவேன்.
யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் நம்பியிருக்கிற அவர் எங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மையும் அப்படித்தான் கைவிடாத தேவன். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லி அர்ப்பணிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 ஆண்டுக்காய் உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலே கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொன்னீங்களே, அதன்படி நாங்கள் எங்கேயும் தொய்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, வீழ்ந்து போவதில்லை, ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நம்பின எங்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் அனுகூலமாக்கி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கைகூடி வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விடுவிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உயர்த்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மேன்மைப்படுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்பின எங்களை கர்த்தர் நீர் கைவிடாததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு நிறைவேறுவதாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்புகிற ஒவ்வொரு காரியத்திலையும் விடுதலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நல்ல முடிவை, நல்ல தீர்வை கர்த்தர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், எல்லா தேவைகளை சந்தியும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே அவர்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். இந்த ஆண்டு 366 நாட்களும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி தொடர்ந்து அவர்களுடைய எல்லா ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதி பிணிகள் அணுகாதபடி காத்துக்கொள்வீராக. சுகம்பலன் ஆரோக்கியம் தருவீராக. போக்கை வரத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், அபிஷேகத்தால் நிரம்பட்டும், உலக ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.